ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 6 பார்க்க போறோம். எடுத்தது ஒரு பொண்ணை பணைய கைதியை பிடிச்சி வச்சிருக்கதை காட்டுவாங்க. டீமன் லார்டோட எடுபிடிக்க தான் அந்த வேலையை பார்த்ததா இருக்கும். இந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பயங்கரமா சவுண்ட் கொடுத்துருப்பா. கூட இருக்க பதுங்கி தானே தாக்கி இருக்கணும்பா. சைட்ல இருக்க இன்னொரு பொண்ணு இன்ட்ரோடக்ஷன்ஸ் முக்கியம்ல, கூடவே அந்த கைதி கிட்ட இருந்து அவனோட கண்ணோட்டம் இங்க வரணும்லன்பா. அந்த எலும்பு கூடுமாண்டே எங்க ரகசிய இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பான். ஹீரோ ஜஸ்ட் இதாதான் இருக்கும்னு நினைச்சன்பா. அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்க. ஹீரோ ஹோலிஸோட எடுக்கவும் எலும்பு கூடுமாண்டே அதை பார்த்து பயந்துருப்பான். அவ ஹீரோ வந்தாச்சுன்ட்டு கதையை முடிச்சிருப்பா. ஆக்சுவலா இந்த விஷயங்களை கில்டுல வச்சு ஒரு பையன் தான் சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் ஹீரோ ஒரு கியூட்டான பொண்ணான்ட்டு ஷாக்ல இருப்பாங்க. அந்த கத்தி தொலைச்ச பையன் நானும் கூட போய் ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்பா. கூட இருக்கவ 2 நிமிஷம் தாக்கு பிடிக்க மாட்டேன்பா. எல்ஃப் காப்ளின் ஸ்லேயரை கூப்பிட்டு ஹீரோ அவங்க கொஸ்ட முடிச்சிட்டதா சொல்லுவா. காப்ளின் ஸ்லேயர் இன்னும் கொல்லப்பட வேண்டிய காப்ளின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டுக்கான பரிசு ஆளுக்கு ஒரு தங்க நாணய மூட்டை. வரதும் வராம இருக்கிறது உங்க விருப்பம்பா. இந்த இடத்துல காப்ளின் ஸ்லேயர் இந்த வாட்டர் டவுன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஒன்னாதான் ரொம்ப கடுப்பா இருப்பா. நான் என்ன சொன்னாலும் நீங்க ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்கன்பா. அதான் சொல்லிட்டேனேன்பா. அவ அது அப்படி இல்லைங்க போது எல்ஃப் வந்துட்டு நாங்க வரலையா நீ மட்டும் தனியா போதானே போறேன்பா. காப்ளின் ஸ்லேயர் ஆமாங்கபா, இது எப்படி டிஸ்கஷனா இருக்குன்பா. ஷாமன் அவர் வந்து கேட்கறதே பெருசுன்பா. பிரீஸ்ட் இது வளர்ச்சிக்கான அறிகுறி தானன்பா. ஒன்னா எப்படி இருந்தாலும் வந்துதானே அவனோட்டு வரன்பா. மத்தவங்களும் வரேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்ஃப் பொண்ணு மட்டும் நான் வரேன், ஆனா அதுக்கு ஃபேவரா எங்க கூட நீ வேற ஒரு அட்வென்ச்சருக்கு வரணும். அதுல காப்ளின்ஸ் கொல்ற விஷயமே இருக்காதுன்பா. ஒன்னாவோ அதுல எரிச்சு கொள்ளக்கூடாதுன்பா. எல்ஃப் பொண்ணும் அதே தான். டார்ச்சர் பண்ணி கொள்றதோ பாய்சன் கொடுக்கறதோ ஆகாதுன்பா. அவன் பாய்சன் கூட வேண்டாமான்கவோ 2 பொண்ணுகளும் கோரஸா வேணான்பாங்க. ரைட்டு விடுங்கன்பா. 2 பொண்ணுகளும் அவன் ஒத்துக்கிட்டானான்ட்டு சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் குதிரை வண்டியில வாட்டர் டவுனுக்கு வந்திருப்பாங்க. டவுன் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும். எல்ஃப் பொண்ணு நான் இதுக்கு முன்னாலே இங்க பல தடவை வந்திருக்கேன். இங்க வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியா இருக்கனால சாப்பாடு அப்புறம் மத்த பொருட்கள் அசால்ட்டாவே கிடைக்கும்பா. ஒன்னா இங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேப்பா. ஷாமன் இங்க ஆட்டோட குடல் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதெல்லாம் தண்ணிக்கு சுத்தி வர தண்ணி இருக்கனால இங்க ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி சாப்பிடுற மீன்கள் தான் ஃபேமஸ் பாரு. காப்ளின் ஸ்லேயர் இங்க இருக்க கோதுமைகளை பத்தி சொல்லும் போது எல்லாரும் உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குதேன்பாங்க. ஒன்னா கரெக்டா கெஸ் பண்ணி உங்க பண்ணையில இருக்க ஃப்ரெண்டு சொன்னதான்னு கேப்பா. அவனும் ஆமான்பா. ஒன்னா கோயில பார்த்ததும் டெம்பிள் ஆஃப் ஃப்ளவர் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது வேற லெவல்ல இருக்குல்லன்னு காப்ளின் ஸ்லேயர் கிட்ட கேட்டா அவன் அப்படியான்பா. எல்ஃப் இங்க இருந்தா நமக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்பா. காப்ளின் ஸ்லேயர் ஆமான்ட்டு முன்னால போறப்ப ஒன்னா சுப்ரீம் கார்டோட பிரீஸ்ட் கிட்ட இருந்தா ரெக்வஸ்ட் வந்துச்சுன்பா. அவன் இல்ல ஆர்ச் பிஷப் கிட்ட இருந்துன்பா. அவ ஆர்ச் பிஷப் ஆன்ட்டு ஷாக் ஆகிறப்ப எல்லாரும் உள்ள போயிருப்பாங்க. அவளும் கூட போயிட்டே மனசுக்குள்ள அப்படின்னா திஸ் வாட் மெய்டன் வெஸ்ட் பக்கம் சட்டத்துக்கு பொறுப்பானவங்க, சுப்ரீம் கார்டால நேசிக்கப்பட்டவங்க. 10 வருஷங்களுக்கு முன்னால டீமன் லார்ட் மீண்டு வரதா இருந்ததை தடுத்த அட்வென்ச்சரஸ் கூட்டத்துல ஒருத்தவங்க. அவங்க கோல்ட் ரேங்க் 2வது டியர்ல இருக்கவங்க. அவங்க இன்னும் பழைய லெஜண்ட்ல இருந்து வந்த ஹீரோ இல்ல, சாதாரண மக்கள் கூட்டத்துல பிறந்த லெஜண்ட் ஆனவங்கன்பா. அவ ஸ்வாட் மெய்டனை பார்த்ததும் வாய பொழந்திருப்பா. அவங்க வந்திருக்கிறது யாருங்கவும் காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸ கொள்ள வந்திருக்கோன்ட்டு முன்னால போவான். ஒன்னா அவரை மன்னிச்சுக்கங்க, அவரை எப்பவும் அப்படிதான். உங்களை பாக்குறதே பெருமிதம், எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்பா. ஸ்வாட் மெய்டன் ஒரு பிரேவ் வாரியர், கூடவே அழகான ஒரு பிரீஸ்டஸா. அப்புறம் நீங்க எல்லாம் பின்னால இருக்கவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்க அசிஸ்டன்ஸுக்கு வந்ததா சொல்லவும் நான் உங்களை மனசார வரவேற்கிறேன்பாங்க. காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸ் எங்கேன்பா. ஒன்னாக்கு தலை தொங்கி இருக்கும். ஸ்வாட் மெய்டன் இதுக்கப்புறம் எதுக்காக கூப்பிட்டுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னால கோயிலுக்கு லேட் நைட்டுக்கு பனிப்பெண்கள்ல ஒருத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா உயிரோட வச்சு தோல் உரிக்கப்பட்ட போல அந்த பொண்ணை போட்டு வச்சிருந்திருப்பாங்க ரோட்ல. காப்ளின் ஸ்லேயர் உயிரோடவா, அதுவும் அந்த இடத்துல வச்சேவா. அவ உடம்புல ஏதாவது பகுதி அதுக்கு சாப்பிட்டுருக்கா இல்லையான்பா. எல்ஃப் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் அவங்கள பேச விடுன்பா. ஸ்வாட் மெய்டன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எங்க சிட்டி கார்ட்ஸ் அதிகப்படுத்துறேன், குறிப்பா இரவு நேரங்கள்ல செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும்னு பார்த்தோம். இருந்தும் குற்றங்கள் ஜாஸ்தியாவே நடந்துச்சு. குழந்தைகளை கடத்துறது, பெண்களுக்கு எதிரான சீடுதல். அப்போ ஒரு அட்வென்ச்சரர் ஒரு பொண்ணை காப்பாத்துறப்ப குற்றம் செய்ய வந்தவனை தாக்குனாரு. அவனோட உருவம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் சடலத்தை போய் பாக்குறப்பதாங்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் அது காப்ளினான்னு கேட்பான். அவங்க ஆமான்கவும் ஷாமன் அதுக்கு பின்னால இருக்கதா, ஆனா நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன்பா. ஒன்னா டவுனுக்குள்ள எப்படி சிட்டிக்குள்ள வரணும்னா கேட்டை தாண்டி தானே வரணும்பா. ஷாமன் அண்டர் கிரவுண்ட் இல்லைன்னா தண்ணி வர வழியில நடந்திருக்கலாம் பாரு. எல்ஃப் நிறைய இழப்பீடுகள் இருக்கும்லன்பா. பிரீஸ்ட் ஆல்ரெடி கீழே ஒரு செட்டில்மெண்ட் இருந்துச்சாச்சு, ரெனோவேட் பண்றான்னு நீங்க மேலதானே கட்டி வச்சிருக்கீங்க. அதனால கீழே இருக்க இடிபாடுகள்ல தான் அதுக்கு இருக்கணும்பா. காப்ளின் ஸ்லேயர் அது தரப்புல இருந்து யோசிச்சா கண்டிப்பா நான் டிச்சில தான் வாழுவன்பா. எல்ஃப் திரும்ப ஆரம்பிச்சியா காப்ளின் போலவே யோசிக்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் நம்ம எதிர்த்து சண்டை போடுறோமோ அவங்கள போல யோசிக்காம அதுகளோட சண்டை போட முடியாதுன்பா. ஸ்வாட் மெய்டன் நாங்களும் அண்டர் கிரவுண்ட்ல தான் வாழுமோங்கிற முடிவுக்கு வந்து எங்க தரப்புல அட்வென்ச்சரர்ஸ்க்கு குவெஸ்ட் கொடுத்து தாட்டி விட்டங்கிறப்ப ஒன்னா என்னாச்சுன்னு கேப்பா. ஸ்வாட் மெய்டன் தலையாட்டுறதை வச்சே புரிஞ்சுப்பா. ஸ்வாட் மெய்டன் அப்பதான் காப்ளின் ஸ்லேயரை பத்தின ஒரு பாட்டு கேட்டங்கிறப்ப எல்ஃப் ஏற்கனவே அப்படி ஒரு கதை சொல்றவன பாத்துருப்பா இல்லையா. காப்ளின் ஸ்லேயர் ஒருத்தனுக்கு தான் தெரியாது என்ன சொல்றாங்கன்னு கேட்பான். எல்ஃப் ஒன்னா பாட்டுல புகழ்ந்து தள்ளுவாயா அவன், ஆனா நேர்ல பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டேன்பா. காப்ளின் ஸ்லேயர் அது ஏன் பிரச்சனை இல்லைன்பா. பிரீஸ்ட் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அந்த பாட்டு
பாட்டு பாடுறதுனாலதான் உங்களோட வீரதீர செயல்கள் எல்லாத்துக்கும் தெரிய வருதுன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதுல என்ன இருக்குங்கிறப்ப ஷாமன் அதை கேட்டுதான் நிறைய பேர் காப்ளின்ஸை வேட்டையாட உங்களை தேடி வராங்கன்பாரு. ஸ்வாட் மேடன் தயவு செஞ்சு எங்க வாட்டர் டவுனை காப்பாத்துங்கன்பா. காப்ளின் ஸ்லேயர் காப்பாத்த முடியுமான்லாம் தெரியல, வேணா காப்ளின்ஸை கொல்றான்பா. ஒன்னா ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கீன்பா, அவன் உண்மையா தானே சொல்றான்பா. ஒன்னா வார்த்தைகள்ல தான் கொஞ்சம் கவனம் வைங்களேன்பா. பிரீஸ்ட் நம்ம அங்க போய் பாத்திரலாமான்கவும். காப்ளின் ஸ்லேயர் பெருசா இருந்து அது எதுவும் தப்பிக்காம இருந்தா சரின்பா. எல்ஃப் தண்ணியோ நெருப்போ பாய்சனோ ஆகாதுன்பா. காப்ளின் ஸ்லேயரும் சரின்பா. பிரீஸ்ட் இது உங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தானே வரும், அப்படி இருக்கப்ப மிலிட்டரி பவரை இது பயன்படுத்தி இருக்கலாமே, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கதான் கேட்கறேன்பா. ஸ்வாட் மேடன் தயங்குறப்பவே காப்ளின் ஸ்லேயர் மிலிட்டரியை காப்ளின்காக அனுப்ப முடியுமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையான்பா. அவங்களும் ஆமான் தலையாட்டவும். ஷாமன் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா கேபிட்டல்லே பயங்கரமான மிருகங்கள் இருக்கப்ப காப்ளின்ஸை முடிச்சு கட்ட அட்வென்ச்சரஸான நம்மளே போதும் தானே பாப்பாங்கன்பா. பிரீஸ்ட் மனுஷங்களோட பணம் விஷயம் அப்புறம் பாலிடிக்ஸ் விஷயம் ரெண்டும் பெரும் தலைவலின்பா. காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸை கொல்ல போலான்பா. ஸ்வாட் மேடன் மன்னிப்பு கேட்டு இதோ சார் காட்டுறேன்ட்டு டெம்பிளோட பழைய வரைபடத்தை எடுத்து காட்டுவாங்க. பின்னால இருக்க கார்டன் வழியா போலான்னு சொல்லி. இது பக்காவா இருக்குமான்னு கேட்பான். அவது பழைய ப்ளூ பிரிண்ட் தான்பா. அங்க தண்ணியோட அழுத்தம் ஜாஸ்தியா வரலாம், எல்லா லீக்கேஜஸும் இருக்கும், ஆனா ரொம்ப பாதிப்புக்குள்ளதா இருக்காதுன்பா. காப்ளின் ஸ்லேயர் சரின்ட்டு பிரீஸ்ட் கிட்ட மேப் கொடுத்துட்டு நீதா வழிகாட்டின்பா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கவும் எல்ஃப் பொண்ணு எந்திரிச்சவ இதுதான் ஆர்க் போல்க்குங்கிறதுன்பா. மத்தவங்க எல்லாம் போகும்போது ஒன்னாவை மட்டும் ஸ்வாட் மேடன் கூப்பிட்டு உனக்கு இப்படி போறக்கு பயமா இல்லையான்னு கேட்பாங்க. அவ எனக்கும் லைட்டா பயம் இருக்குதான், ஆனா எனக்கு எங்க எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குன்பா. இதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள இறங்கி இருப்பாங்க. அந்த சுவர் சிஸ்டம்குள்ள ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கும். காப்ளின் ஸ்லேயர் போட்டு எல்லாத்தையும் பொழப்பான். பிரீஸ்டோன முடிச்சு விட்டு இதான் கடைசின்னு நினைக்கிறேன்பா. எல்ஃப் பொண்ணு ஒன்ன தாக்கிட்டு இதுதான் கடைசின்பா. ஷாமன் இங்க நிறைய காப்ளின்ஸ் இருக்கும் போலன்பாரு. காப்ளின் ஸ்லேயர் எதிர்பார்த்தன்பா. அவன் இந்த தடவை காப்ளின் ஸ்லேயர் போலலாம் பண்ண மாட்டான், அதுக்கு ஆயுதங்கள்லாம் ரொம்ப மோசம்பா. அவன் அப்படியான்கவும். இதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு கிளம்புவாங்க. எல்ஃப் இது இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்குமோன்பா. ஒன்னா பயந்துட்டு வரதை பார்த்த காப்ளின் ஸ்லேயர் இது கொகைகள் இல்லைல கட்டப்பட்ட செவரு, அதால திடீர் தாக்குதல்லாம் நடக்காதுன்பா. அவ புரியுதுன்பா, பட் ஆரம்ப கட்டத்துல ஆனா டிராமாங்கிறது போயிருக்காது. ஷாமன் இங்க ஆல்ரெடி பேஸ் ஜாஸ்தியா இருக்கனால வாசனையை மறைக்க அவசியம் இல்ல போலன்பாரு. அதையோ பெருசு ஏயா அதை வேற ஞாபகப்படுத்துறேன்பா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படும். தண்ணியோட சவுண்ட் கேக்குது, குறிப்பா மேல இருந்துன்பா. திடீர்னு பார்த்தா உள்ள மழை பொழியிற போல தண்ணி சிந்தும். மழை கீது வருதான்பா. ஒன்னா இருந்தாலும் இருக்க இடம் அண்டர் கிரவுண்ட்லயே எப்படி மழை வரும்னு யோசிப்பாங்க. ஷாமன் ஒரு வேளை வெளியே மழை வந்து அதோட தாக்கம் தான் உள்ள எப்படி தெரியுதோன்பாரு. காப்ளின் ஸ்லேயர் லைட்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு தீப்பந்தங்கள் தண்ணிப்பட்டு அணையவும் லேண்டனை யூஸ் பண்ணுவான். எல்ஃபிங்க யாரும் வராங்கன்பா. எல்லாரும் ஆன்கார்ட்ல இருக்கப்ப காப்ளின்ஸ் போட்டை யூஸ் பண்ணி தாக்குங்க. வித் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியோட ஒன்னா தான் ப்ரொடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுப்பா. அதுவுமே இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுன்றவா. எல்ஃப் என்ன பண்ண போறேன்னு கேட்டா எல்லாத்தையும் கொல்றதான்ட்டு கத்தி விட்டே ஒன்னு கொண்டிருப்பான். எல்ஃப் தூரத்துல இருக்கதை என்ன பாத்துக்க விடுன்பா. காப்ளின் ஸ்லேயர் எவ்வளவு மேஜிக் இருக்குன்னு ஷாமன் கிட்ட கேட்டா அவர் நிறையவே இருக்குன்பாரு. அவன் டனல்ஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல ஓட்டையை போடுன்பா. அவர் நீ மேலையில சொல்லுவேன்னு எதிர்பார்த்தன்பாரு. அவன் சொன்னபடி கீழே நோண்டுங்கன்பா. அவர் ஆனா தண்ணி வந்தா சுத்தி வர தண்ணி வந்துட்டா என்ன பண்றதுன்பாரு. அவன் தண்ணி நெருப்பு பாய்சனை பயன்படுத்த கூடாதேன்பா. எல்ஃப் அப்ப வேற ஏதாவது யோசின்பா. ஒன்னா இதுக்கு மேல என்னால முடியாதுன்பா. பிரீஸ்ட் வேற ஏதாவது கேட்வேக்கான ஸ்க்ரோல் வச்சிருக்கியான்னு கேட்பான். காப்ளின் ஸ்லேயர் கையில டப்பா மாதிரி ஒன்னு எடுத்துட்டு விஷயம் மோசமாகறப்ப அதை யூஸ் பண்ண வேண்டியதான், நான் இதை போட்டதும் டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும்பா. ஒன்னாவும் சரின்பா. பிரீஸ்ட் காப்ளின் ஸ்லேயருக்கு ஏத்த போல ஒரு கத்தியை பண்ணி கொடுத்துட்டு இது உங்களுக்கு ஏத்த போல இருக்கும், பட் எரிஞ்சிடாதீங்கன்பா. அவனும் சரி நான் பாத்துக்கிறேன்பா. ஒன்னா அவ்வளவுதான் ப்ரொடெக்ஷனை ரிலீஸ் பண்ணவும் காப்ளின் ஸ்லேயர் அந்த டப்பாவை தூக்கி போட்டிருப்பான். அதுகளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் எரிச்ச புடிச்சு கண் கலங்கிரும். காப்ளின் ஸ்லேயர் இப்ப களத்துல இறங்கலான்பா. ஒன்ஸ் எல்லாரும் போட்டுக்கு போனதும் எல்லா காப்ளின்ஸையும் வெட்டி வீசுவாங்க. காப்ளின் ஸ்லேயர் ஆர்மர் போட்டிருக்கத எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தட்டி விட்டுருன்பா. பிரீஸ்டும் சொன்னதே செய்வான். காப்ளின் ஸ்லேயர் இதோட நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம பின் தங்கறக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்பா. எல்ஃப் பொண்ணு அம்பு விட்டு அடிச்சுட்டு கண்ணை மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் உயர்ந்த எல்ஃபோட குறி தப்பாதுன்பா. காப்ளின் எல்ஃபை தாக்குறப்ப ஒன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு நீங்க தாக்குதல்ல மட்டும் கவனம் வைங்கன்பா. எல்ஃப் பொண்ணும் தேங்க்ஸ் சொல்லுவா. ஷாமன் அவர் தரப்புக்கு ஸ்டோன் பிளாஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேத்தையுமே இங்க ஜம்ப் அடிக்க சொல்லுவாரு. அவர் வச்ச தாக்குதல்ல போட் பொழந்து எல்லா காப்ளின்ஸும் காலியா இருக்கும். இதுக்கப்புறம் ஒன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்பா. காப்ளின் ஸ்லேயர் நம்ம கிளம்பணும்பா. பிரீஸ்ட் கடைசியா வச்ச தாக்குதல்ல எல்லாத்தோட கவனமும் நம்ம பக்கம் தான் ஈர்க்கப்பட்டிருக்கும். இப்ப முன்னேறதான் சிறந்ததுன்பா. இந்த இடத்துக்கு ஒரு காப்ளின் தண்ணி வழியா வரப்போல இருக்கும். பார்த்தா அதை ஒரு முதல்ல முழுங்கும். காப்ளின் ஸ்லேயர் அது காப்ளின் இல்லையான்பா. எல்லாரும் ரொம்ப முக்கியம்ட்டு ஓடுறான்பாங்க. ஷாமன் பிரீஸ்ட் கிட்ட அது உன் குடும்ப வழினா கொஞ்சம் பேசி பாரியான்பா. பிரீஸ்ட் எனக்கே என் குடும்பத்துல இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு, அதுலயும் குறிப்பா அது வயலண்டா இருக்கு, என் குடும்பமா இருக்க வாய்ப்பே இல்லைன்பா. காப்ளின் ஸ்லேயர் ஒன்னாவை தூக்கிட்டு போவான். பிரீஸ்ட் ஷாமனை தூக்கிட்டு வருவான். காப்ளின் ஸ்லேயர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மூச்சு வாங்கிக்கன்பா. அவன் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்பா. உங்கள்கிட்ட இன்னொரு மிராக்கிள் இருக்குதானன்பா. எல்ஃப் அந்த டுவார்ஃபை தூக்கி போடுங்க, அவனே அதுக்கு ஃபுட் பாய்சன் போலதான்பா. ஷாமன் கம்முன்னு போமான்பா. டக்குன்னு எல்ஃபுக்கு மேல ஏதோ சத்தம் கேட்கும். காப்ளின்ஸ் கம்மியாவோ இல்ல ஜாஸ்தியாவோ இருக்கலான்பா. காப்ளின் ஸ்லேயர் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்பா, அவ இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஞாபகத்துல இருக்கலான்பா. காப்ளின் ஸ்லேயர் இதுக்கு வேற விதம் தான்பா. பார்த்தா அந்த முதலையோட வால்ல ஹோலி லைட் எவரா வச்சிருப்பாங்க. அது மூலமா காப்ளின்ஸ் ஈர்க்கப்பட்டு கடைசியில அதுக்கு திணியா இருக்குங்க. எல்ஃப் பொண்ணு பரவாயில்லையே பிரில்லியண்டா யோசிச்சின்பா. ஆனா வெளிச்சம் மட்டுமே அதுல ஏமாத்த போதுமானதான்பா. காப்ளின் ஸ்லேயர் வெளிச்சம் அசையறதா அதுகளோட எதிரினே அதுக்கு நினைக்குங்க. அதுவே போது அதுகளை இருக்க அதுக்கு முட்டாள் கூட்டம் போல செயல்படுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. அதுக்குன்னு அதுகளை மொத்தமா முட்டாள்னு சொல்லிட முடியாது. அதுகளுமே ஒவ்வொரு டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல வச்சு போட் பயன்படுத்துதுக்குன்னா அடுத்து வேற எதுக்கு வேணாலும் போலான்பா.
பண்றான்பா. எல்ஃப் பொண்ணு நீ அறிவாளிதான்பா. காப்ளின் ஸ்லேயர் அதனால தான் புது புது டெக்னிக் கொண்டு வரலைனாலும் அதை கொன்னா போதும்னு செயல்படுறான்பா. ஷாமன் அப்பன்னா வேணுக்குனே யாரோ அதுகளுக்கு எப்படி போட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களோன்னு பாரு. காப்ளின் ஸ்லேயர் ஆமான்கவும் ஒன்னா ஒருவேளை அதுகளோட ஷாமன் கத்து கொடுத்துருக்கோமோன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கீழே ஒரு முதல்ல இருந்துச்சுல அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே அதுக்கு அந்த மாதிரி போட்ஸ் எடுக்காதுங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு கோலையான ஜந்துக. இந்த விஷயத்துல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்பா. பிரிஸ்ட்ல உங்க கருத்து என்னன்னு கேட்கவும் காப்ளின் ஸ்லேயர் இங்க இருக்க காப்ளின்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு காரணம் யாரோ இல்ல எதுவோ அது நேச்சுரலா நடக்கலன்பா. அப்படியே ஒரு ஹாப் காப்ளினை காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.